வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு யூசர் லாகின் ஃப்ளோ. யூசர் லாகின் ஃப்ளோனா என்னென்னா, இப்போ நம்ம என்ன ஆப், என்ன வெப், என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு லாகின் பேஜ் இருக்கும். அந்த லாகின் பேஜ் பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு யூசர் நேம் இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு, அப்புறம் 2 லிங்க் இருக்கும், ஃபர்கெட் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு, அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹோல் லாட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. அதை ரொம்ப ரொம்ப ஹைட் பண்ணி ஒரு அப்ஸ்ட்ராக்டட் லேயராக தான் அந்த ஸ்க்ரீன் தெரியும். இன்னைக்கு நம்ம அதை ஒரு சிஸ்டம் டிசைன் வழியாக திங்க் பண்ணி யோசிப்போம், எப்படி அது டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி அது ரியலாக நடக்குது அப்படின்றது. இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் ஹூ டிசைன் சிஸ்டம்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் தீஸ் ஃப்ளோஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மெர்மைட் யூஸ் பண்ணுறேன் ஒரு சேஞ்சுக்கு. யூஸ்வலாக நம்ம கேன்வா யூஸ் பண்ணுவோம். திஸ் டைம் ஐ வாண்ட் டு யூஸ் மெர்மைட் பிகாஸ் திஸ் இஸ் ரியலி குட். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோ சாட்டில் ஃபஸ்ட்டு யூசர் இருக்காங்க. யூசர் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப் அப்ளிகேஷனை ரீச் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம லாகின் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்காக இருக்கும். இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப் அப்லாம் செப்பரேட்டெல்லாம் எழுத மாட்டாங்க. மோஸ்ட்லி ஜென்ரிக்காக தான் இருக்கும். டோக்கன் இஷ்யூ பண்ணுறது, கேஷ் வேலிடேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃப்ளோஸ்லாம். ஸோ அதனால் நம்ம ஒரே பாக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப். யூசர் ஃபஸ்ட்டாக மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனேயே யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகும்னா, ஐ வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி. அங்கேருந்து லோட் பேலன்சருக்கு ஆப் வந்து டைரக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஆப் டைரெக்டாக ஒரு சர்வர் கிட்ட போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு லோட் பேலன்சர் கிட்ட போகும். ஏன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்துருச்சு, நிறைய யூசர் ரெக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு as I said earlier லோட் பேலன்சர் ரொம்ப முக்கியம் நமக்கு. நெக்ஸ்ட் லெவல் என்ன நடக்கும்னா, லோட் பேலன்சர் வந்து ஆத்தரைசேஷன் ஏபிஐ இல்லைனா வந்து ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஆத்தன்டிகேஷன் ஏபிஐ ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ்ன்னு வச்சுக்கோமே. இந்த சர்வீஸ் என்ன பண்ணுவோம்னா, லாகின் ரெக்வஸ்ட்டு எந்த ஆத்தன்டிகேஷன் சர்வீஸுக்கு அனுப்பலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப்பு. இந்த லோட் பேலன்சர் டு ஆத்தன்டிகேஷன் சர்வீஸுங்கிறது, நம்ம ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ் ஒரு 4-5 இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குன்னு வச்சுக்குவோம். 5 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதர் குபர்னெட்டிஸ்லையோ இல்லை ஃபிசிக்கல் விஎம்ஸ்லையோ இல்லை ஒரு விர்ச்சுவல் மெஷின்லையோ ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. 5 சர்வீசஸ். அந்த 5 சர்வீசஸில் எந்த சர்வீஸ்க்கு மூவ் பண்ணலாம், எந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குன்றது தான் இந்த ஸ்டெப். ஸோ இங்கே தான் நமக்கு பிஸ்னஸ் லாஜிக் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்து நெட்வொர்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஜிக் வரும். இப்போ பாருங்கள். ஸோ யூசர் வந்து ஃப்ரெஷ் யூசரா இல்லை எக்ஸிஸ்டிங் யூசரா அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்பு. அது என்னன்னா, இப்போ நம்ம ஏன் செஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா கேஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு செஷன் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த செஷன் என்னன்னா, இந்த யூசர் வந்து பழைய யூசரா புது யூசரா. இப்போ பழைய யூசர்னா அவருக்கு வந்து ஒரு வேலிடிட்டி இருக்கும். இத்தனை மணி நேரத்துக்கு ஆக்டிவாக இருக்கலாம், இல்லை 20 நாள் 30 நாள் கூட இருக்கும் சில ஆப்லாம். இப்போ இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகினே பண்ண மாட்டோம் நம்ம, அது பாட்டுக்கு இருக்கும். அதான் என்ன நடக்குதுன்னா, இந்த ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ் என்ன பண்ணோம்னா கேஷ்லேருந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த அவரோட செஷன் வேலிடா இல்லையான்னு சொல்கிறது தான். அது வந்து நம்ம ரெட்டிஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கேஷிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அது எதுக்குன்னா மில்லி செகண்ட் ரெஸ்பான்ஸ், டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வரும். நம்ம நினச்சி பார்க்க முடியாது, டக்குன்னு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்துடும். அதுதான் இந்த 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 லேயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லேயரு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, லெட்ஸ் சே அந்த யூசர் வந்து கேஷில் இல்லை, புது யூசர்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன நடக்கும்னா, ரியல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இந்த டேட்டாபேஸில் தான் இருக்கும். அந்த டேட்டாபேஸில் போய் வெரிஃபை பண்ணுறது தான் இந்த ஃப்ளோ ஆர் இந்த ஸ்டெப்பு. ஸோ இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் நமக்கு. இந்த யூசர் டேட்டாபேஸ் தான் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். இங்கே தான் பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் ரியல் எப்படி சொல்கிறது, நம்மளோட நார்மல் வியூவில் இருக்காது. அது குட் பி இன் அல்காரிதமிக் வே, கிரிப்டோகிராஃபிக் வே. எஸ்ஹெச்ஏன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அது ஒரு டீப் கான்செப்ட். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஆர்எஸ்ஏ, எஸ்ஹெச்ஏ, அந்த மாதிரி சில அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து யூசர் ரீட் பண்ண முடியாத மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ஓகே, அங்கே தான் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். இந்த யூசர் வந்து ஆக்டிவா, பிளாக்டா, இல்லை ஃப்ளாக்டு யூசரா, இல்லை வந்துட்டு டெம்பரரிலி பேண்ட் யூசரா, அந்த மாதிரி லாஜிக்லாம் இந்த இடத்துல தான் செக் ஆகும். அதுக்கடுத்து என்னென்னா, இப்போலாம் எல்லா வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வந்துருச்சு. லைக் ஒரு ஓடிபி வரும், இல்லை ஒரு இன்னொரு ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து
எம்எஃப்ஏ இன்னொரு சர்வீஸ் என்ன பண்ணுவோம்னா டபுள் லெவல் ஆஃப் செக்கிங் நடக்கும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்கு. ஓகே, ஸோ எஸ்எம்எஸ், இமெயில், ஆத்தென்டிகேட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான் ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் இங்கேயும் பண்ணும். ஓகே, லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வீஸில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, அவன் வந்து ரியல் யூசர் இருக்கான் அப்படின்னா அந்த யூசர் வந்து ஒரு டோக்கன், அந்த யூசரோட செஷனுக்கு வந்து ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணும். இந்த டோக்கன் JWT டோக்கன் சர்வீஸ்ன்றது ஆக்சுவலாக அதை JVTன்னு சொல்லுவாங்க. JVT டோக்கன் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா, இந்த யூசர் வந்து ரியல் யூசர் தான், ஹீ கேன் ஆக்சஸ் த ஆப் ஆர் ஹி கேன் யூஸ் த வெப்சைட் வித்தவுட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றது தான் இந்த JWT டோக்கன், JVT டோக்கன். அந்த JVT டோக்கன் பார்த்தீங்கன்னா அகைன் இட்ஸ் இன் அன்ரீடபிள் ஃபார்மேட்னு சொல்லலாம். இல்லை ஒரு 256 கேரக்டர்ஸ் 128 கேரக்டர்ஸ் வச்சு ஒரு லென்த்தியாக இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் செஷன் வேல்யூன்னு வச்சுக்கலாமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, யூசர் ஐடி இருக்கும், அவரோட ரோல் இருக்கும், அப்புறம் அந்த செஷனோட எக்ஸ்பைரியும் இருக்கும். அதுதான் அந்த JVT டோக்கனோட பெனிஃபிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஸோ நம்ம என்னன்னா லாகின் இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் பேக்ரவுண்டில் க்யூவில் அனுப்புவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, லாகினை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் இது ஏசிங்க்ரனஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து இது ஆடிட் அண்ட் செக்யூரிட்டிக்கு உதவும், லைக் கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸ்க்கு. இப்போ ஏதோ ஒரு யூசர் வந்து லாகின் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த யூசர் வந்து ரியல் யூசர் இல்லைன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு க்யூவுக்கு அனுப்பி அதை ஆடிட் க்யூக்கு மூவ் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி சொல்லுவோம். நம்ம ஆர் யூ த ரியல் யூசர் ஹூ இஸ் ட்ரைங் டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் தனியாக வரும் ரியல் யூசருக்கு. அந்த மாதிரி ஃப்ளோஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ஆடிட் கியூவோட வேலை. அதுக்கடுத்த ஃப்ளோ வந்து என்னன்னா, பேக்ரவுண்டில் ஒரு ஒர்க்கர் இந்த லாகின்ஸ் ஈவெண்ட்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ யார் லாகின் பண்ணியிருக்கா, எங்கேருந்து லாகின் பண்ணியிருக்காங்க, என்ன டைமில் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு அண்டி தான் இந்த ஆடிட் ஒர்க்கர். ஓகே, அவங்க அந்த என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்க. அது எதுக்குன்னா செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன், இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ், இல்லை வந்து லீகல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில். ஃபைனலாக இன்னொரு ஃப்ளோ இருக்குது. அது என்னன்னா, அதே ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் வந்து லாக்ஸும் அனுப்பும், லைக் ரெகுலர் லாக்ஸ், யூசர் லாகின் சக்ஸஸ்ஃபுல், யூசர் லாகின் ஃபெயில்டு, இல்லை த்ராட்டில்டு, இல்லை வந்து மல்டிபிள் அட்டம்ஸ் ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இருக்குது. இன்சிடென்ட் அனாலிசிஸ், டீபக்கிங் பண்ணுறதுக்காக. இன்னொரு ஃப்ளோ என்ன ஆகும்னா மெட்ரிக்ஸுக்கு போகும். இது எதுக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு லாகின் ஆகிறதுக்கு, இல்லை ஒரு ஃபெயிலியர் ஆகி எரர் ரெஸ்பான்ஸ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த மெட்ரிக்ஸ் சர்வீசஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் சர்வீசஸாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் செட்டப்பாக கூட இருக்கும், லைக் ஒரு எலாஸ்டிக், இல்லை வந்து ப்ரோமித்தியஸ், இல்லைனா வந்து கிரஃபானா, அந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்குது, ரெடிமேட் டூல்ஸ். அதெல்லாம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு மெட்ரிக்ஸ்லாம் காட்டும். ஓகே, ஃபைனலாக டோக்கன் ஆப் கிட்ட திரும்ப போகணும். கரெக்டாக இனி எல்லா ஏபிஐ காலும் இந்த டோக்கனோட தான் போகும். எதுக்குன்னா, இந்த யூசர் இப்போ ஆத்தென்டிகேட் ஆகிட்டாரு, ஸோ இனிமேல் இவர் பிரச்சனை கிடையாது. செஷனை வந்து இந்த டோக்கனே போதும், செஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டோக்கனே போதும், இந்த JVT டோக்கனு. அதை வந்து இனிமேல் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்டர்னலாக என்ன பண்ணுவோம்னா, அதை செஷன் கேஷ் இல்லைனா ரெட்டிஸ்க்கு மூவ் பண்ணிடுவோம் இந்த JVT டோக்கன் இஷ்யூ ஆனதை. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூசர் இங்கே வரும்போது he will directly query session cache and say okay I'm already validated அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா இங்கேயே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா JVT டோக்கன் சர்வீஸ் கொடுக்குறது ரெகுலர் நியூ யூசர் ஃப்ளோ, பட் சப்சிக்வெண்ட் யூசர் ரெக்வஸ்ட், இப்போ இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா அது எப்படி நமக்கு லாகினே பண்ண மாட்டோம் நம்ம அதுக்கப்புறம் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஷன்லேயே அது லீவ் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செக்யூரிட்டி இஷ்யூ தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அதை ஓப்பனாகவே வச்சுருப்பீங்க அந்த செஷனை. மொபைல் தொலைஞ்சிருச்சு, இல்லை வேற ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா, உங்கள் மொபைலில் யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே உங்களோட செஷன் ஆக்டிவாகவே இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செஷன் கேஷ் அது ரெட்டிஸ்லேயே தான் லீவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஆல்சோ a good way to store, but ஆனால் இந்த மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஐ வுட் சே 90% அக்யூரேட் ஆஃப் வாட்
லார்ஜ் சிஸ்டம்ஸ் ஆர் டிசைனிங் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோங்கிறது ஒரு 90% அக்யூரசி நான் சொல்லுவேன். ஒரு 10% வந்து சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, தனி ஐடென்டிட்டி ப்ரொவைடர் வச்சு அந்த தனி ஐடென்டிட்டி ப்ரொவைடருக்கு ஒரு கால் போயிட்டு வரும். பிகாஸ் அது டீகப்ளிங்ன்ற ஒரு கான்செப்ட் உண்டாக்குறதுக்கு. இப்போ நம்ம ஆத்தன்டிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஐடென்டிட்டி சர்வீஸ்னு ஒன்று தனியாக இருக்கும். அதுக்கு போயிட்டு வரும் ஒரு ஃப்ளோ. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தோட போய் அது வேலிடேட் பண்ணிட்டு வரும் உங்களோட யூசர்ஸை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர் ஆகும். பட் ஓவரால் ஜென்ரல் ஐடியா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கிறது தான். Let me know, friends, if you have any comments. I will try to answer. Thank you.